Hello everyone. Good morning, good afternoon, good evening and good day. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலோட ஷார்ட்கட்ஸ். ஆக்சுவலி எக்ஸல் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் எக்ஸல் இருக்குது. எல்லா கால்குலேஷன்ஸ்க்கும் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதிலிருந்து சில பேசிக்கான ஷார்ட்கட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது நம்ம டே டு டே லைஃப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான் இன் ஆஃபீஸஸில். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கிட்டோம். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ இந்த ஸ்லைடில் 6 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சம், செகண்ட் வந்து ஆவரேஜ், தேர்டு வந்து மினிமம், ஃபோர்த்து வந்து மேக்ஸ், ஃபிஃப்த்து வந்து கவுண்ட் அண்டு சிக்ஸ்த்து ஓவராலாக. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளான சம்மில் டோட்டலாக எத்தனை செல்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 செல்லு இருக்குது. 7 செல்லையும் சம் வேல்யூஸ் இருக்குது. ஸோ 8வது செல்லில் லெஃப்ட் சைடில் சம்முன்னு இருக்குது. ஸோ சம்மோட ஃபார்முலா வந்து என்னென்னா, சம்முக்கு ரைட் சைடில் இருக்க செல்லில் ஜஸ்ட்டு ஆல்ட் ஈக்குவல்ட்டுன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நமக்கான டோட்டல் சம் வேல்யூ கிடச்சிரும். நீங்கள் ஜஸ்ட்டு எதுவும் செலக்ட் பண்ண வேண்டியதில்லை, அந்த செல்லில் மட்டும் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ 2வது எக்ஸாம்பிளில் ஆவரேஜ் இருக்கா? ஆவரேஜில் நம்ம சொல்கிற ஷார்ட்கட்டை மட்டும் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். ஆல்ட் ப்ளஸ் எம் ப்ளஸ் யூ ப்ளஸ் ஏ. ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கான டோட்டல் ஆவரேஜ் வேல்யூ நமக்கு அந்த கிடச்சிரும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த செல்லில் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த 4 கீஸையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கான ஆவரேஜ் வேல்யூ கிடச்சிரும். இது ரொம்ப ஈஸி தான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மினிமம் வேல்யூ. நம்மக்கிட்ட இருக்க டோட்டல் வேல்யூஸில் எந்த வேல்யூ மினிமமாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மினிமம்ங்கிற ஃபங்க்ஷன் பயன்படுது, MIN. ஜஸ்ட்டு நீங்கள் மினிமம்ங்கிற இருக்கிற செல்லில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு MIN டைப் பண்ணும்போது அது சம் சஜஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் MIன்னு டைப் பண்ணும்போது அந்த சஜஷன்ஸ் வரும். ஸோ கரெக்டான வேல்யூ வந்ததுக்கப்புறம் நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா MIN வந்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ட் ப்ளஸ் எம் ப்ளஸ் யூ ப்ளஸ் ஐ. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் ப்ளஸ் எம் ப்ளஸ் யூ ப்ளஸ் ஐ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க டோட்டல் வேல்யூஸில் எது மினிமம் வேல்யூன்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அது ஈஸியாக உடனே கொடுத்துரும் அந்த ஃபார்முலா, அந்த ஃபங்க்ஷன். இப்போ நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் வேல்யூ. நம்மக்கிட்ட இருக்க டோட்டல் வேல்யூஸில் எந்த வேல்யூ இஸ் த மேக்ஸிமம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. நீங்கள் மேக்ஸுங்கிற நம்ம டைப் பண்ணியிருக்கிற செல்லுக்கு அடுத்த செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது டோட்டல் வேல்யூஸ்க்கு டவுனில் இருக்க செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஈக்குவல் டு மேக்ஸ் MAXன்னு டைப் பண்ணும்போது அது நம்ம சஜஷன் வந்துடும். ஸோ உடனே நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸ் ஃபங்க்ஷன் எனேபிள் ஆகிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ட் ப்ளஸ் எம் ப்ளஸ் யூ ப்ளஸ் எம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க டோட்டல் வேல்யூஸில் இருக்கிற மேக்ஸ் வேல்யூஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொடுத்துரும். ஜஸ்ட்டு நீங்கள் ஆல்ட் ப்ளஸ் எம் ப்ளஸ் யூ ப்ளஸ் எம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுவே நமக்கு அந்த வேல்யூஸ் கொடுத்துரும். இப்போது நம்ம ஃபைனல் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன வேல்யூ பார்க்க போகிறோம்னா கவுண்ட்டில் அந்த கடைசி செல்லில் கவுண்ட்டுக்கு ரைட்டில் இருக்க செல்லில் ஜஸ்ட்டு ஈக்குவல் டு COUNTன்னு டைப் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கவுண்ட் வந்துடும். அப்போ ஜஸ்ட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கவுண்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ஆகிரும். அப்போது நீங்கள் அப் ஏரோ ப்ளஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் ஷிஃப்ட் அடித்து நீங்கள் அந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டோட்டல் 7 செல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், டோட்டல் கவுண்ட் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்துடும். டோட்டலாக எத்தனை கவுண்ட் இருக்குது? 7 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் கவுண்ட்டும் நமக்கு அந்த வேல்யூஸ் வந்துடும். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணுமா இல்லை டோட்டல் ஃபார்முலாஸ் ப்ரெஸ் பண்ணணுமாங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கலாம். அது ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இப்போது இந்த 6வது எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் இருக்கா? டோட்டலாக 7 செல்ஸ் இருக்குது. 7 செல்ஸ்லேயும் வேல்யூ இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் 6ல்
ஸோ அதுக்கு கீழே சம்மு, ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம், கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு 4 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து 2, 3 டைப்பில் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சம்முக்கு ரைட் சைடில் இருக்க செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆல்ட் ஈக்குவல்ட்டுன்னு மட்டும் ப்ரெஸ் பண்ணால் டோட்டலான நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அந்த செல்ஸில் இருக்கோ மொத்தமாக ஆட்டோமேட்டிக்காக அப்படியே செலக்ட் ஆகிரும். ஜஸ்ட்டு நம்ம என்ட்ரு மட்டும் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், சம் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஜஸ்ட் ஈக்குவல்ட்டு அடிச்சுட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் நேமை டைப் பண்ணுறது மூலமாக நமக்கு எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிக்கிறது. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை டைப் பண்ணும்போது நமக்கு சஜஷன்ஸ் காமிக்கும். அது கரெக்டான வேல்யூஸில் வச்சுட்டு டேபை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் ப்ளஸ் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸை அப் ஏரோ டவுன் ஏரோ வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா நமக்கான வேல்யூஸ் கண்டுபிடிக்கும். செகண்ட் மெத்தட் என்னென்னா டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணுறது அந்த செல்லில். அதுவும் எப்படி நான் சொல்கிறேன். இப்போது செகண்ட் மெத்தட் என்னென்னா அந்த செல்லில் கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம சம்முக்கு எப்படி ஆல்ட் ஈக்குவல்ட்டுன்னு ப்ரெஸ் பண்ணணும், அதே மாதிரி ஆல்ட்டு MUA இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு மட்டும் கொடுத்தா போதும், நமக்கான வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இதுதான் செகண்ட் மெத்தடு. அதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஷார்ட்கட் கீ மாறும். டோட்டல் ஷார்ட்கட் கீஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது சம்முக்கு ஆல்ட்டு ஈக்குவல்ட்டுன்னு ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஆவரேஜுக்கு ஆல்ட்டு MUA ஆவரேஜுக்கு இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ மினிமம்க்கு என்னென்னா ஆல்ட்டு MUI, மேக்ஸிமமுக்கு ஆல்ட்டு MUM. ஸோ கவுண்ட்டுக்கு என்னென்னா ஆல்ட்டு ப்ளஸ் M+U+C. இதுதான் அந்த ஃபார்முலாஸ். இதை வச்சு நம்ம செகண்ட் மெத்தடில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேர்டு ஸோ இந்த ஷார்ட்கட்ஸை என்ட்ரு பண்ணும்போது நமக்கு எல்லா வேல்யூஸும் செகண்ட் மெத்தடில் கிடச்சிரும். ஸோ இப்போ நமக்கு 5 எக்ஸாம்பிள்ஸ்க்கும் எல்லா வேல்யூஸும் கிடச்சிருச்சா. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப் டவுன் ஏரோ மூலமாக வேல்யூஸை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறது மூலமாக ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தட் என்னென்னா டைரெக்டாக ஃபார்முலாஸை என்ட்ரு பண்ணுறது. எல்லா ஃபார்முலாஸும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ப்ளஸ் நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் மெத்தட் என்னென்னா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் மெத்தட். இது எல்லா எக்ஸல்லையும் இருக்கிறது தான். ஸோ அது நம்ம ஜஸ்ட்டு நம்ம எனேபிள் மட்டும் பண்ணணும். நம்ம எக்ஸலோட பாட்டம் நேம் பார் இருக்குல்ல, நம்ம ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3ன்னு போயிட்டுருக்கோம்ல, அந்த டேபில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் மட்டும் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது அன்டிக்காக இருக்க ஆப்ஷன்ஸை மட்டும் நம்ம டிக் கொடுக்கணும். நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் லைக் மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ், கவுண்ட்டு, அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிற வேல்யூஸ். நம்ம எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாட்டமில் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா வேல்யூஸுமே அதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஷார்ட்கட்ஸ் கீயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் அந்த ஷார்ட்கட் கீஸ். ஸோ இந்த வேல்யூஸ் உங்களுக்கு இந்த எக்ஸல் சீட் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு தனியாகவும் பிங் பண்ணி விடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி.